கடந்த ஒரு மாத காலத்துக்கு முன்பு இருந்த நிலைமை என்ன, இன்றைய தேதி இன்னைக்கு 11 தேதி இருக்கிற நிலைமை என்ன? இதே ஒரு மாதத்துக்காக முன்பு இதே ஊடகங்களும் இதே பத்திரிகைகளும் இதே எதிர்கட்சியினரும் பேசுறது என்ன பேசினாங்க? அதிமுக சீர்வதற்கு ஆள் இல்லை, கூட்டணியில வருவதற்கு ஆள் இல்லை, கடைபிடிக்கிறார் யாரும் வரல சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த ஏக்கம் பிளவுபட்டு போயிருக்கிறது, பலவீனம் அடைந்து போயிருக்கிறது, வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பே இல்லை என்று சொன்னார். யார் சொன்னா? திராவிட முன்னேற்ற கழகத்தை சொன்னார். அவர் சொல்லுற கருத்தை, திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லுற கருத்தை கிளிப்பிள்ளை போல் அவர் என்ன சொல்கிறார்களோ, அவர் என்ன எழுதி கொடுக்கிறார்களோ, அதை கிளிப்பிள்ளை போல இந்த ஊடக பத்திரிகையிலும் செய்திகளை வெளியிட்டுக் கொண்டு வந்தார்கள். சாமரானா 5 வருஷமா ஆனா ஒண்ணு மட்டும் ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளும் பெரிய நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னா 2021 நம்ம பிறந்ததுக்கு பிறகு எதிர்கட்சியில் என்ன சொன்னாங்க? அதிமுக அவ்வளவுதான், அதிமுக மக்கள் வாழ்வு செய்யுது. ஆனா அந்த ஊடகம் பத்திரிகை என்ன சொன்னாங்க? 24 மணி நேரமும் அதிமுக எடப்பாடியார் அதிமுக தினோதோறும் பத்திரிகையிலும் டிவியிலும் ஊடகங்களுக்கு எல்லாம் நமக்காக பிரச்சாரம் செய்வது யாருன்னா பத்திரிகையில் ஊடகம். அதற்காக அவருக்கு நன்றி. எடப்பாடியார் தெரியாதவர்களும் உக்கிரமத்தவர்களும் எடப்பாடியார் தெரிய தெரியாதா அந்த ஊடகங்களுக்கு நன்றி. நம்மளை தூக்கி பிடித்த அந்த உறவுகளுக்கு இப்போது நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அரசியல் என்ன ஒண்ணு நல்லதோ கெட்டதோ ஒண்ணு நல்லதான் சொன்னாங்க, ஆனா ஒண்ணு சொல்லிட்டே இருக்கணும், ஒண்ணு ஒரு பேர் சொல்லிட்டே இருக்கணும், மக்கள் மத்தியிலே நீ இருந்துட்டே இருக்கணும். அந்த பணியை சிறப்பாக செய்யக்கூடியவர்களுக்கு நன்றி. திமுக மறந்தே போயிடும். அவருக்கு என்னென்னமோ வேஷம் போட்டு பாக்குறாங்க, என்னென்னமோ நாடகம் போட்டு பாக்குறாங்க. பத்திரிகை கண்டுக்கல, ஊடகம் கண்டுக்கல. சாயந்தரம் போய் 6 மணிக்கு நம்ம தான் பேசுறோம். எப்படி பேசணும்?